வெல்கம் டு ஆன்லைன் இன்கம் அகாடமி. இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் இமேஜஸ் வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ அந்த இமேஜஸை வச்சு தான் நம்ம ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் சேவ் பண்ணுற சாப்டரோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நாம் பார்த்த அந்த சூர்யாவை பற்றின நியூஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு ஆடியோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடாசிட்டி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எதையுமே, இங்கே இருக்கிற மெனூஸ் எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை வந்து இது ரெக்கார்ட் பண்ணிக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் பேசுனதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாஸ் பட்டன். இந்த பாஸ் பட்டன் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் நீங்கள் நிறுத்தி பேசணும் அப்படின்னு நினச்சா பாஸ் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இப்போ நான் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது நான் பேசி அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு தானே கேட்க போகிறீங்க. அது நம்ம சூர்யாவை பற்றி தான். ஸோ இப்போ சூர்யா ரீசெண்டாக தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தில் கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்கு இன்னொரு மிக அதிர்ச்சியான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யா அடுத்தது செல்வராகவன் படத்தில் வந்து ஆக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லா சூர்யா ஃபேன்ஸ்க்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்காக தான் சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான சினிமா நியூஸ் நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு நான் வந்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் நானாக வந்து பேசிட்டேன். பட் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம். ஒரு பேனா எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, நீங்கள் என்ன நியூஸ் நீங்கள் படிச்சிங்களோ அதை நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கிட்டு அதை அப்படியே பார்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஈஸியாக வந்து இது நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துலையாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்து அந்த இடத்த நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் தப்பாக இருந்துச்சுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் எதுவுமே பேசலை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஏன் எதுவுமே பேசலை அப்படின்னா, சில நேரத்தில் நாய்ஸ் வந்து இருக்கும் இந்த ஆடியோவில். ஸோ அந்த நாய்ஸை வந்து எப்படி அதாவது ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நான் வரப்போகிற வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பிளேஸ் வந்து நமக்கு தேவையில்லாத பிளேஸ், ஏன்னா பேசாத இடம் இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் டெலிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் பேசாத இடம். அதாவது பிளாங்காக லைன் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பேசாத இடம். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ வந்து ரொம்ப நெருங்கி வந்துடும். அதாவது நீங்கள் கேப்பே விடாமல் பேசின மாதிரி வந்து இருக்கும். அது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களோட ஆடியோ வந்து நீங்கள் அதாவது பேசாத இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆடியோ கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆடியோ வந்து இப்போ நாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த ஆடியோவை. இப்போ நான் அதை எங்கே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சூர்யா அப்படின்ற இந்த ஃபோல்டர்லேயே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 அப்படின்ற நேம் கொடுத்துக்கிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து வேவ் ஃபார்மெட்டில் தான் சேவ் ஆகும். நமக்கு ஃபில்மோராவில் வந்து வேவ் ஃபார்மெட் வந்து சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம ஈஸியாக அது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்மோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது கூட இதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் ஏதாவது நேம்லாம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், பட் எதுவும் தேவையில்லைனா விட்டுறலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்மோராவில் ஓப்பன் பண்ணி எப்படி இதை மர்ஜ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபில்மோராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சர் மோடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணியும் இங்கே என்னென்ன ஃபைல்ஸ், அதாவது இமேஜஸ், ஆடியோலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா இங்கே இம்போர்ட்னு இருக்குது இல்லைங்களா, இதில் இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப்பில் சூர்யான்ற ஃபோல்டருக்குள்ளே இது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு இல்லைங்களா. எல்லாம் வந்ததுக்கப்புறம் வெளியில் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். அப்போ தான்
சரிங்களா? ஏன்னா எல்லாமே செலக்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்மரோட இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? அதில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸோ, இது வந்து இமேஜஸ், வீடியோ, டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற இமேஜஸில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் வேணும், எந்த இமேஜஸ் ஃபஸ்ட்டாக, அதாவது வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த இமேஜ் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும், இந்த இமேஜ் எனக்கு செகண்டாக இருக்கணும் அப்படின்றது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டாக வைக்கிறேன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து, அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க இல்லையா, இழுத்துட்டு வந்து இங்கே வச்சா போதும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த இமேஜ் செகண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். சரிங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் இமேஜ் மேலே வச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் அங்கே ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன், அதை நான் கிளிக் பண்ணாலும் அது பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் இந்த ஒயிட் கர்சர் எங்கே வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ, இப்போ நான் இங்கே வச்சு இந்த இமேஜை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த இமேஜ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒயிட் கர்சர் எங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸை கொண்டு வந்து, இல்லைனா இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள் இப்போ இமேஜஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இமேஜஸ்லாம் இப்படி வச்சனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களோட இமேஜஸ் வந்து ரன் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன், இந்த ஒயிட் கர்சர் மூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ இது மூவ் ஆக உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோவாக வந்து ரன் ஆகும். இப்போ தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் உங்களோட வீடியோ, அதாவது இமேஜஸ் வந்து கிளியராக ரன் ஆகிறது தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அதாவது மல்டிபிள் இமேஜஸ் ரன் ஆனாலே அதை வந்து நம்ம வீடியோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வீடியோ ரெடி, பட் என்ன கண்டென்ட், வீடியோ மட்டும் பார்த்தா புரிஞ்சிருமா, நியூஸ் என்னென்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஆடியோ. இப்போ பாருங்கள் நம்ம ஆடியோ வந்து இந்த இடத்துல இருக்குது, 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா? இது வந்து நம்மளோட ஆடியோ. இந்த ஆடியோ ஃபைலை அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஆடியோவில் நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்மளோட ஆடியோ வந்து இங்கே சேர்த்தியாச்சு. இப்போ பாருங்கள் இமேஜ் வந்து கம்மியாக இருக்குது, ஆடியோ வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஆடியோ. இதை வந்து சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ வந்து நாட் பாசிபிள். பட் ஆனால் இமேஜஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கூகுளில் போயிட்டு இன்னும் அதாவது சூர்யாவோட இமேஜஸோ இல்லை செல்வராகவனோட இமேஜஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் இமேஜையே நீங்கள் ஜஸ்ட் அதை பிடிச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கர்சர் வந்து காட்டும், ஐ மாதிரி தெரியுது இல்லைங்களா? அதை வச்சு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அந்த இமேஜோட ரன்னிங் டியூரேஷன் வந்து அதிகமாகும். பட் ஆனால் இப்போ நமக்கு அது கூட கரெக்டாக வந்து அந்த ஆடியோவோட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள் இமேஜஸ் ப்ளஸ் ஆடியோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு தானே கேட்க போகிறீங்க? அது நம்ம சூர்யாவை பற்றி தான். ஸோ இப்போ சூர்யா ரீசெண்டாக தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்தில் கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்கு இன்னொரு மிக அதிர்ச்சியான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யா அடுத்தது செல்வராகவன் படத்தில் வந்து ஆக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லா சூர்யா ஃபேன்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்காக தான் சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான சினிமா நியூஸ் நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்களா எப்படி ஒரு வீடியோ வந்து ரன் ஆகுது அப்படின்றது? இப்போ நம்ம ஆடியோவும் ஆட் பண்ணி இமேஜும் ஆட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக இதுதான் நம்ம வீடியோ. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணி இது மூலியமாகவே நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்றது. அந்த வீடியோவோட இமேஜ் எடுத்துக்கிறோம், ஜஸ்ட்டு அந்த இமேஜ்க்கு ஒரு ஆடியோவை ஆட் பண்ணால் போதும், நம்மளோட வீடியோவை ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் அண்ட் கிரெடிட்டு, டிரான்சிஷன்ஸு, ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா, அதாவது நம்ம வீடியோவை இன்னும் அழகுபடுத்துறதுக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல வீடியோவாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஆனால் பேசிக் இது தான், இமேஜும் ஆடியோவும் இருந்தால் போதும், நம்ம வீடியோ ப்ரிப்பேர்டு, அவ்வளோதான். ஏன்னா இதை பார்த்தாலே என்ன நியூஸ் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா
மேலே போயிட்டு இந்த ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபைலில் சேவ் ப்ராஜெக்ட், இப்போ நீங்கள் சேவ் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒர்க்காக நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுட்டு கூட மறுபடியும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள் எக்ஸ்போர்ட்னு இருக்குது இல்லைங்களா, எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட் டு யூடியூப் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் டு டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயே இதை நம்ம ஒரு வீடியோவாக வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் இங்கே நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்கும். பட் ஆனால் முதல்ல இதை MP4 ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லா டிவைஸ்க்கும் அது சப்போர்ட் ஆகும். இதுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். இதுக்கு நான் வந்து சூர்யா அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். அடுத்தது இது எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஃபோல்டரில் சூர்யா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள் ரெசல்யூஷன் HD ரெசல்யூஷனில் இருக்குது. ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றலாம். இதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து சைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு, டியூரேஷன் எவ்வளோ சைஸ் இந்த வீடியோ, இதோட டியூரேஷன் என்ன அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களோட வீடியோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபுல் வீடியோவையும் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தது வந்து டெமோ தான். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் இப்போ தான் நீங்கள் ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறீங்க. இந்த எக்ஸ்போர்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் அவுட்புட்டே வரும். இப்போ உங்களோட மிஷன் கம்ப்ளீட்டட்னு வருது இல்லைங்களா, ஸோ உங்களோட வீடியோ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த ஃபைன் டார்கெட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பாருங்கள் அதே ஃபோல்டரில் தானே சேவ் பண்ணோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு தானே கேட்க போய், ஸோ தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள் இந்த இமேஜஸ் எல்லாமே நான் ஜஸ்ட்டு டெமோக்கு எடுத்தனால கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜாக எடுத்துட்டேன். அப்போ அது வீடியோவாக பார்க்கும்போது எப்படி தெரியுது இல்லைங்களா, பிக்சல் வந்து ரொம்ப அது பிளர்ராக தெரியுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், எடுக்கிற இமேஜஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுங்க, அது போதும். ஓகே, ஸோ வரப்போகிற வீடியோஸில் இன்னும் கிளியராக டீட்டெயிலாக நிறையா கான்செப்டில் எப்படி எப்படி வீடியோஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நிறையா விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.